ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கில் மெட்டீரியல் அப்படிங்கிற சாப்டரில் ஷார்ட் ஆன்சர்ஸில் ஃபஸ்ட் ஒன் பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி அப்படிங்கிற புக்கு. கேல்குலேட் த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸோ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னு நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் 80,000 கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக் 60,000 கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் 2,60,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாங்க, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ போட்டுடலாம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கேட்டிருக்காங்க இல்லைங்களா, மெட்டீரியல் அப்படிங்கிற சாப்டரில் கேல்குலேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் தான். ஆவரேஜ் ஸ்டாக் ஆர் ஆவரேஜ் இன்வென்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2. நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆவரேஜ் ஸ்டாக்குக்கு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2 இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது, இதை வச்சு போட்டலாம். அதே மாதிரி இங்கே காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸு, க்ளோசிங் ஸ்டாக் இது எல்லாமே இருக்குது, இதை வச்சு நம்ம போட்டுடலாமா. ஸோ ஃபஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு போட்டுடலாம். ஸோ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோங்க 80,000. ஸோ ப்ளஸ் பர்ச்சேஸ் எவ்வளோங்க 2,60,000 மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோங்க 60,000. ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். 80,000 ப்ளஸ் 2,60,000 ப்ளஸ் மைனஸ் 60,000. ஸோ 2,80,000 வருது. ஓகேவா. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருச்சு. நீ ஆவரேஜ் ஸ்டாக் கண்டுபிடிக்கணுமா, ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ அதுக்கு என்னங்க ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2. ஓப்பனிங் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க 80,000 டிவைடட் பை க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குதுங்க 60,000 இருக்குது. ஸோ டிவைடட் பை 2. ஸோ 80,000 ப்ளஸ் 60,000 டிவைடட் பை 2. ஸோ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000 வருது. ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்ட் எவ்வளோங்க 2,80,000. ஸோ டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி 70,000. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 2,80,000 டிவைடட் பை 70,000. ஸோ 4 வருது, தட் இஸ் 4 டைம்ஸ். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு 4 டைம்ஸ். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயரில் நம்ம ஸ்டாக் வந்து 4 டைம்ஸ் வந்து டர்ன் ஓவர் ஆகுது. இயர்லி வந்து அப்போ 3 months ஒன்ஸ் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு சேல்ஸ் ஆகி புது ப்ராடக்ட் வந்துடுது, ஸ்டாக் எதுவும் வரதில்லை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். 4 டைம் ரொட்டேஷனில் வருது, இயர்லி 4 டைம்ஸ் வந்து புது பொருள் வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த சம்மை போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.